கந்தசாமி என்பவர் தேங்காய் போலிகளை சாலையில வித்து எடுத்துட்டு வரும்போது அப்போ ஒரு சின்ன பையன் சாலையில மயங்கி விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. இதை பார்த்து அவரும் அந்த சின்ன பையன் முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பி, சாப்பிடாம இருந்தா இப்படி மயக்கம் தானப்பா வரும் அப்படின்னு சொல்லி அவன் கையில ஒரு தேங்காய் போலியை கொடுத்துட்டு போறாரு. கந்தசாமி போகும்போது முதலாளி வேற கணக்கு கேட்பாரு, என்ன சொல்வாருன்னே தெரியலையே, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கந்தசாமியும் அன்னைக்கு முழுவதும் வித்து எடுத்துட்டு வந்த காசை முதலாளி கையில கொடுக்கறாரு. அந்த முதலாளியும் காசை எண்ணி பார்த்துட்டு, என்ன ஒரு போலியோட காசு மட்டும் குறையுது அப்படின்னு கேக்குறாரு. வேலைக்கு வந்த முதல் நாளே காசை திருடுறியா அப்படின்னு அவர் கேட்க, கந்தசாமியும் வர்ற வழியில ஒரு சின்ன பையன் பசியில மயங்கி விழுந்து கிடந்தான், அதான் அவனுக்கு ஒரு போலியை எடுத்து கொடுத்துட்டேங்கய்யா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவருடைய முதலாளியும், இப்படி ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் கருணை காட்டிட்டு இருந்தா நம்ம பிழப்பு என்ன ஆகுறது, நீ செஞ்சது தப்புதான் கந்தசாமி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போலியோட காசை பிடிச்சுக்கிட்டு தான் அந்த ஒரு நாள் சம்பளத்தையே அவர்கிட்ட கொடுக்கறாரு. அப்ப அந்த மயங்கி விழுந்த சின்ன பையன் அந்த வீட்டுக்குள்ள வர்றான். அப்பா, இன்னைக்கு நான் விளையாட போறேன்னு சொல்லி சாப்பிடாமலே போயிட்டேன்ல, நான் மயங்கி விழுந்துட்டேன்பா, அப்ப எனக்கு இவர் தான் உதவி செஞ்சாருன்னு சொல்றான். இதை கேட்ட அந்த முதலாளியும், கந்தசாமி நீ என்னுடைய பிள்ளைக்கு தான் உதவி செஞ்சியா, இது தெரியாம உன்னை தப்பா பேசிட்டேனே, இந்தாப்பா அந்த ஒரு போலியோட காசு அப்படின்னு கொடுக்கறாரு. இதை பார்த்த கந்தசாமியும், ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச உதவி தப்புன்னு சொன்னீங்க, அதுவே உங்க பையனுக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த உதவி சரின்னு ஆயிடுச்சா? ஐயா, தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணா தப்பு இல்ல, ஆனா தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணிருந்தா அது தப்பா? முதல்ல உங்களுடைய எண்ணத்தை மாத்திக்கோங்க ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும் நான் உதவி செய்வேன், உங்க பையன்னு நினைச்சலாம் நான் உதவி செய்யலையா, அதனால இந்த போலியோட காசை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட முதலாளியும் தலை குனிஞ்சு போய் நிக்கிறாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.